தியாகசீலர் ஐயா ஆர் நல்லக்கண்ணு அவர்கள் விவசாயிகளுக்காக தனது முழு வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். தமிழக மக்களினுடைய வாழ்வு மேம்பாட்டிற்காக தன்னை முழுமையாக அனுபவித்தவர். இந்தியாவின் சுதந்திரத்திற்காக தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டவர். நெல்லை சதி வழக்கில் 7 ஆண்டுகள் சிறைவாசத்தை அனுபவித்து தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய வளர்ச்சிக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு செயலாற்றிய தியாகசீலர், சுதந்திர போராட்ட வீரர் ஐயா ஆர் நல்லக்கண்ணு அவர்கள் விவசாயிகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்தவர். முல்லை பெரியாறு, காவிரி உள்ளிட்ட நதிநீர் பிரச்சனைகளுக்காகவும் கனிமவள கொள்ளைக்கு எதிராகவும் தனது உடலை ஈடுபட்டவர். பல்வேறு சிறை தண்டனைகளை அனுபவித்தவர். எந்த ஒரு அதிகார பதவியிலும் அவர் இதுவரையிலும் இருந்ததில்லை. ஆனால் இந்த மக்களுக்காக தமிழக மக்களுடைய பேராதரவோடு ஒரு மக்கள் தலைவராக அவர் வலம் வந்து கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கும் தமிழக மக்களுக்கும் மிகப்பெரிய பேருதவி செய்திருக்கிறார் என்று அவர் மிகப்பெரிய ஒரு புரட்சியாளர். மகாத்மா காந்தி, அம்பேத்கர் போன்ற வழிவந்தவர். மரியாதைக்குரிய ஐயா, புகழுக்குரிய ஐயா ஆர் நல்லக்கண்ணு அவர்கள். அவருடைய மறைவு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய விவசாயிகளுக்கும் தமிழக மக்களுக்கும் ஏற்பட்டிருக்கிற பேரிழப்பாகவும் தமிழக விவசாயிகள் சார்பில் அவருக்கு அஞ்சலியை செலுத்தி எனது குடும்பத்தாரின் சார்பிலும் அஞ்சலியை செலுத்தியிருக்கிறேன். ரொம்ப சிம்பிள்ங்க. ஆட்டோ தொழிலாளர்களுக்கு அவர் ஆட்டோக்காரர் என்ற பத்திரிகை நடக்கச்சு எப்படி நடக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப சிம்பிள். என்ன மாதிரி அரசியல்வாதிகளுக்கு அரசியல்வாதிகள்னா எப்படி இருக்கணும்னு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தார். வேற ஒன்னும் சொல்ல விரும்பல. அவருடைய இழப்பு தமிழகத்துக்கு மட்டுமல்ல, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மட்டுமல்ல, அரசியல்னா எப்படி நடத்த வேண்டும் என்று வாழ்ந்து காட்டியவர்களுக்கு மகாத்மா காந்தி, நல்லக்கண்ணுகள்லாம் ஒரே வரிசையில் வராங்க. இவர்களை பார்த்து வருங்கால அரசியல்வாதிகள் எங்களை போன்றவர்கள் தெரிந்து கொண்டு எளிமையுடன் அடித்தட்டு மக்களுக்கான தான் அரசியல் அப்படின்றது வாழ்ந்து காட்டியவர். அவர் வளவளவன்னு பேசுறவர் அல்ல, செய்து காட்டியவர். மகாத்மா காந்தி சொன்னார், என்னுடைய வாழ்வே என்னுடைய பாடம்னு. அது போல திரு நல்லக்கண்ணு அவர்களுடைய வாழ்வே நம்ம இது எல்லாருக்கும் நாட்டுக்கு வழிகாட்ட வேண்டிய, முக்கியமாக இருக்க வேண்டிய அரசியல்வாதிகளுக்கு ஒரு பாடம் என்று சொல்லி காங்கிரஸ் கட்சியின் சார்பிலும் ஆட்டோ தொழிலாளர்களுடைய சார்பிலும் தமிழக மக்கள் சார்பிலும் அவருக்கு பாதத்தை தொட்டு வணங்கி விடைபெறுகிறேன்.